ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரேடியோ பற்றி. இப்போது ரேடியோ பார்த்திங்கன்னா 1896 கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 300 இயர்ஸ் ஆச்சு. பட் இன்னும் நம்ம ரேடியோ யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துருச்சு, அதுக்கப்புறம் இப்போது கலர் டிவி வந்துருச்சு, அப்புறம் எல்சிடி, எல்இடி இந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் இந்த ரேடியோ இன்னும் கேட்குறாங்க. ரேடியோவுக்கு இன்னும் ஒரு மார்க்கெட் இருக்குது. அது ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக எல்லாமே அவுடேட் ஆகிடுச்சு. ஈவன் நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா இப்போ டிவி அதிகமாக பார்க்கறது கிடையாது, எல்லாம் மொபைல் தான் பார்க்குறாங்க. ஈவன் டிவி ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஏன்னா அந்த மொபைல் ஃபோன்ஸால். ஸோ எதனால் இந்த ரேடியோவுக்கு இன்னும் அந்த மவுஸ் இருக்குது தெரியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ பிளேயர் வச்சுருக்கீங்க, இல்லை மொபைல் ஃபோனே வச்சுருக்கீங்க, அதில் என்ன சாங்ஸ் வேணுமோ நீங்கள் வச்சு கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்குது. பட் ரேடியோவில் அப்படி கிடையாது. ரேடியோ பொறுத்த வரைக்கும் அவங்க போடுற சாங்ஸ் தான் நம்ம கேட்க முடியும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம என்னதான் லட்சக்கணக்கில் பாட்டு இல்லாட்டி ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், அந்த மாதிரி யூடியூப் மியூசிக் இதெல்லாம் வச்சு கேட்டாலும் பட் இந்த ரேடியோவுக்கு அது ஒரு மவுஸ் இருக்குது. ஏன்னா அவங்க போடுற பாட்டை தான் நம்ம கேட்குறோம். ஏன் இதில் ஒரு இது இருக்குன்னா, இப்போது நம்ம ஒரு விஷயத்த நம்மளா தேடி போய் அதை கிடைக்கிறத விட திடீர்னு அது நம்ம சர்ப்ரைஸாக ஒரு சாங் வருது, இல்லை ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அதோட ஃபீலிங்ஸே வேறு. ஸோ அந்த மாதிரி தான் ரேடியோ. நம்ம என்னதான் இந்த லட்சக்கணக்கான சாங்ஸோ மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதோ, இல்லை ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், யூடியூப் மியூசிக் வச்சுருந்தாலும் பட் இந்த ரேடியோவில் போடுற பாட்டுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது. ஏன்னா அதை அவங்களா தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு பாட்டை தேடி போட்டு அதில் வர ஃபீலிங்ஸை விட திடீர்னு நம்ம இப்போ கார்லேயோ பைக்லேயோ போயிட்டுருக்கோம், அந்த எஃப்எம் வச்சு கேட்டு பாருங்களேன். திடீர்னு ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டை கேட்ட உடனே நம்மளுக்கு அப்படியே அந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும். அந்த ஒரு பாட்டுன்றது அந்த வெறும் பாட்டாக மட்டும் நம்ம அதை வச்சுக்கிறதா கிடையாது. அது எப்படி வச்சுக்கணும்னா, நம்ம அந்த டைமில் நம்மளுக்காக உருவாக்கின பாட்டாக இருக்கும். அந்த பாட்டு நம்ம லைஃப்பில் ரிலேட்டடான பாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆடி இருப்போம், இந்த பாட்டில் ஒரு கலாட்டா நடந்திருக்கும் நம்ம வீட்டில். ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரு பாட்டுன்றது ஜஸ்ட் அது ஒரு மியூசிக்கை மட்டும் கேரி பண்ணுற விஷயம் கிடையாது, அது ஒரு மெமரிஸையும் கேரி பண்ணி வர விஷயம். ஸோ நம்ம என்னதான் அதை டேப் ரெக்கார்டரில் போட்டோ, இல்லை மொபைல் ஃபோன்லேயோ, இல்லை ஸ்பாட்டிஃபைல நம்மளா தேடி கேட்குறத விட அந்த ரேடியோவிலேருந்து அதுவாக வரும்போது ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மெமரிஸு, ஃபீலிங்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருது. ஸோ இன்னும் அதனால தான் அந்த ரேடியோலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி.